சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா அயர்லாந்திடம் தோல்வியடைந்தது. சூரியவம்சிக்கு இடம் கொடுக்காதது ஏன்? விவரம் இதோ. வெள்ளிக்கிழமை பெல்ஃபாஸ்டில் நடந்த முதல் T21 போட்டியில் அயர்லாந்து அணி இந்தியாவை 34 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. அயர்லாந்துக்கு எதிராக இந்தியா ஒரு சர்வதேச போட்டியில் தோற்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்பு இந்தியாவுக்கு எதிராக அயர்லாந்து ஆடிய 11 சர்வதேச போட்டிகளிலும் தோல்வியடைந்திருந்தது. அயர்லாந்து அணி 182/9 என்ற மொத்த ரன்களை குவித்து 18.5 ஓவர்களில் இந்திய அணியை ஆல் அவுட் ஆகி 148 ரன்களுக்கு ஆட்டமடிக்கச் செய்தது. இந்த போட்டியில் இந்திய அணி பந்துவீச்சாளர் பிரசீத் கிருஷ்ணா ரன்களை வாரி வழங்கினார். 4 ஓவரில் விக்கெட் எதுவும் வீழ்த்தாமல் 57 ரன்கள் வழங்கினார். அயர்லாந்து செய்த சம்பவம். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவை தோற்கடித்த 11வது அணி அயர்லாந்து. சர்வதேச அளவில் அயர்லாந்து தோற்கடித்த 8வது அணி இந்தியா. இவர்கள் வெல்லாத அணி பட்டியலில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன. வைபவ் சூரியவம்சிக்கு வாய்ப்பு இல்லை. இந்த போட்டியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வைபவ் சூரியவம்சியை அறிமுகப்படுத்தவில்லை. இது குறித்து இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஷு கோட்டக் போட்டிக்கு முன்பு பேசும்போது, நாங்கள் அணி தேர்வில் நேர்மையை கடைபிடிக்கிறோம். தற்போது சிறப்பாக விளையாடி வரும் வீரர்களை நீக்கிவிட்டு கட்டாயத்தின் பேரில் சூரியவம்சிக்கு இடமளிப்பது நியாயமற்றதாக இருக்கும் என்று கோட்டக் வலியுறுத்தினார். ஒருவருக்கு வாய்ப்பளிப்பதற்கும் மற்றொரு வீரருக்கு அநீதி இழைப்பதற்கும் இடையில் மிக மெல்லிய கோடே இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சூரியவம்சியின் திறமைக்கு பாராட்டு. IPL 2026இல் அவரது அச்சமற்ற ஆட்டத்தையும் அது அவரை ஒரு சிறந்த திறமைசாலி என நிரூபிக்கிறது என அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன்ற உயர்தர வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வது அந்த இளம் வீரரை சற்றும் கலங்கவிடவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த போட்டியில் அயர்லாந்து சாதனை. T21 போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக பவர் பிளே கட்டத்திற்குள் 3 விக்கெட்டை இழந்த நிகழ்வுகள் 65 முறை நடந்துள்ளன. அவற்றில் 57 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. அதாவது 87.7% சந்தர்ப்பங்களில் இந்தியா வெற்றியை உறுதி செய்துள்ளது. இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் அயர்லாந்து அணி முதல் 6 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 36 ரன்கள் எடுத்திருந்தது. இறுதியில் 182 ரன்கள் குவித்ததோடு அந்த அணி 34 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்தகைய மோசமான தொடக்கத்திற்கு பிறகும் ஒரு அணி இந்தியாவை தோற்கடித்தது வரலாற்றிலேயே 6வது முறை மட்டுமே. மேலும் இதுபோன்ற விளையாட்டு செய்திகள், ஆன்மீக தகவல்கள் என அண்மை நிகழ்வுகள் தெரிந்து கொள்ள தமிழச்சு சேனலுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து லைக், ஷேர் செய்யவும்.